வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். அமெரிக்காவில் கொரோனா வைரஸின் நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது சார்? உலக நாடுகளில் ஆங்காங்கே சில நாடுகளில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் இருக்கிறது, பரவலாக இருக்கிறது. அதிகமாக இல்லை, முற்றிலுமாக விலகவும் இல்லை. அமெரிக்காவிலும் 50 மாநிலங்களிலும் 50 மாகாணங்களிலும் ஆங்காங்கே கொரோனா வைரஸ் வாதை மரணம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, பரவலாக இருக்கிறது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் புள்ளி விவரங்கள் பேலோமீட்டர் வெப்சைட்டிலிருந்து நான் எடுத்திருக்கிறேன். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு புள்ளி விவரங்கள் கொடுக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். அந்த வெப்சைட்டின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். 9/12/2023 முதல் 31/1/2024 முடிய அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் அட்டவணையை பாருங்கள். மேற்கண்ட அட்டவணையில் நீங்க பார்த்தாலே தெரியும், 9/12/2023 முதல் தற்போது வரை கொரோனா முற்றிலுமாக விலகவும் இல்லை, கூடவும் இல்லை, குறைவும் இல்லை. 5000 முதற்கொண்டு தினசரி 5000 முதற்கொண்டு 20,000 வரை, 12,000, 18,000, 7,000, 19,000, 22,000 அப்படி இந்த ரேஞ்சில் இருந்து கொண்டிருக்கிறது. முற்றிலுமாக விலகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை, நார்மலாக குறைச்சி இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் வாதை மரணம் எப்படி இருக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை கூறலாமா சார்? ஆம், கூறுகிறேன். அமெரிக்காவில் தற்போது பரவலாக நார்மலாக இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் முற்றிலுமாக விலகுமா அதிகமாகுமா என்பது குறித்து எனக்கு தெரியாது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். 14/2/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுபிடே ஹடமோ தினந்தடந்தடத்த கட்டப்பட்டு கொண்டு தொட்டுமே அரே பப்புரு மேரே மாப்புரு மேரே அரே மா இருந்துக்க ஓகே திகரமா புருமே. அமெரிக்க தேசத்திலே அதிகமாகவே கொரோனா வைரஸ் வாதை மரணம் பேசுபருவம் எடுக்கும். 20/2/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். தோரண்டு திக்கிக்கா ஏறந்துக்கா சுபிடே கட்டமோ தொட்டோ ஏறந்து கண்ட ஹடம் மங்கோ தோத்தோ டும்மே டிக்கிட்ட ஹடடா சொங்கத்தை கைரந்தோ ஹொண்டத்தை கட்டி மாதண்டே மாத்தோருமே. அமெரிக்க தேசம் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் வாதையினால் மரணத்தினால். கொரோனா வைரஸ் தான். 21/2/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சப்தடிற்கையிலிருந்து கொக்குட்டுமி போதண்ட தேடிம்மா கொத்து சுபிதேரிமா கரண்டத்துக்கு இருந்து கொட்டுமி கிட்டிம்மா புட்டோங்கூடண்டாண்டாண்டாம்மா சுடேரிமா தட்ட மீ. அமெரிக்க தேசம் கொரோனா வைரஸ் வாதை மரணம் அதிகமாகவே அத்தேசத்திலே விசுபோர் ரூபம் எடுக்கும் தூதுவர்களும் சேனைகளும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 10/3/2023 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். சக்கட பாட்டோ தொட்டு மெட்டி மாடோ தொட்டெந்தண்ட திட்டத்துக்கு இருந்திருக்க சகடமா கூட்டமே ஹேடந்தோடு மிடி மோதண்ட அரட்ட திட்டத்துக்கு இருந்தொக்குட்டு சுகடே
சுகடே சுகடேரி மாறமே. அமெரிக்க தேசம் ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். கொரோனா வைரஸ் வாதை மரணத்தினால் தூதுவர்களும் சேனைகளும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தூதுவர்களும் சேனைகளும் அமெரிக்க தேசத்திலே, சங்கார தூதுவன் அத்தேசத்திலே அவன் பணி செய்ய அவன் ஆயத்தமாயிருக்கிறான். அதிக பழு பணிப்பழு அவனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். வல்லரசு நாடு வேதனைப்படும், ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் உன் பாதம் படும் நாள் வரை. ஆதேசத்திலே உன் பாதம் படும் நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. 11/3/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ಒಪ್ಪಿತೆಕ್ಕೆರಿಕಾಗಿಡೋ ಸಿಗಡೆಂಗಳ ತಟ್ಟತಟ್ಟಮೇ ದೇಹರಾಂಡ ಕೊಟ್ಟೊತ್ತು ತಿಪ್ಪಿರಿಮ ಕುತ್ಕೈ ಇರದಕ್ಕ ರಗ್ಗ ರಪ್ಪುಟ್ಟು ಕೊಟ್ಟು ತೊಟ್ಟು ಮೆತ್ತೆಟ್ಟಿಮಿ ಬೋದಮ್ಮಟ ತರಾರಿ ಮಾರುಮೇ. அமெரிக்க தேசம் வேதனை ஜனங்களுக்கு, கொரோனா வைரஸ் வாதை ஜனங்களுக்கு, மரணம் ஜனங்களுக்கு. 14/3/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ತುಮ್ಮಿರಿಕ್ಕಿ ಕೈರಂದಕ್ಕ ಹೈರಂದೊಟ್ಟೊತ್ತು ಶುಭಿದೇರಿಮ ತುಬೇದಿಕ್ಕ ಏಹಿರಂಡ ತಟ್ಟತ್ತು ಕೈರಂದ ಕಡೋರಮಿಹೇರಿಮ. அமெரிக்க தேசம் கொரோனா வைரஸ் மறுரூபம் விசுபரூபம் எடுக்கும். வேதனை ஜனங்களுக்கு. 31/3/2023 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தூரமே கப்பூருமே விதேக்கிற்கிருந்தக்க உயிடந்தட்ட மாட்டொத்துமி சப்தட்டிற்கிருந்தக்க அகர பப்புத்து குருமி போதண்டத்தார் உதைக்கே திகரா துயிற்கிருந்தக்க கடவுத்துமே. அமெரிக்க தேசம் வேதனை ஜனங்களுக்கு, கொரோனா வைரஸ் வாதை மரணம் ஜனங்களுக்கு. அதிகமாகும் 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 பருவம் எடுக்கும். மேற்கண்ட 7 தீர்க்க தரிசனங்களின் சுருக்கம் என்னவென்றால், அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் மறுரூபத்தில் அதிகமாகவும் விசுவம் எடுக்கும். மறுரூபம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ BA 2.8 இருந்தது, 2.86 இருந்தது, ஒமிக்ரான் வந்தது. அப்புறம் இப்போ JN 1 வந்திருக்கிறது. மறுரூபம் வருது. நார்மலாக COVID-19 இருந்தது. ஒவ்வொரு மறுரூபம் வந்துக்கிட்டே இருக்குது. அது மறுரூபம் சொல்றது. அது சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையை அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. வாதை மரணம் அதிகமாகவும் விசுவம் எடுக்கும். அமெரிக்காவில் வாத மரணம் ரொம்ப அதிகமாகவும் பயங்கர விசுவம் எடுக்கும். சங்கார தூதுவன் அவன் பணி செய்ய ஆயத்தமாக இருக்கிறான். சங்கார தூதன் என்பவர் தேவனாகிய கர்த்தர் கடவுளா பூமிக்கு அனுப்பப்படக்கூடியவர், ஜனங்களின் ஆவி எடுக்கக்கூடியவர். ஒரு சேனைகளோடு வருவாரு. அவர் பணி ஆரம்பிச்சாரு, ஜனங்கள் ஆவி எடுக்க ஆரம்பிச்சாரு. அமெரிக்காவில் ஜனங்கள் இறந்துட்டு இருக்காங்க. ரிப்போர்ட்ல பாருங்க, நார்மலா ஒரு 78, 80, 100 வந்துட்டு இருக்கு. ஆவி எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. தூதரும் சேனைகளும் அமெரிக்காவில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் அனுப்பிய தூதரும் சேனைகளும் அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பரப்பும் பணியை, வாதையை பரப்பும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். மொத்தத்தில் அமெரிக்க ஜனங்கள் வேதனைப்படுவார்கள்.
இதுதான் அந்த 7 தீர்க்க தரிசனங்களும் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் சுருக்கம். உலக நாடுகளில் அமெரிக்காவை பற்றி மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உங்களிடம் தீர்க்க தரிசனங்கள் கூறி வருகிறார். ஏன் சார்? 2008 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் தீர்க்க தரிசனம் கூறி வருகிறார். அப்போதான் மத்திய சிறை மதுரையில் இருக்கிறேன். 1800 இருக்கிறேன். இப்போது வரை கூறிக்கொண்டிருக்கிறார். எதற்காக? உலக ஜனங்களுக்காக கூறி வருகிறார். உலக ஜனங்களுக்கு பணி செய்யணும். ஆதியிலே மோசே வந்தார், குறிப்பிட்ட மோசே வந்தார், அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தார், அப்புறம் தாவீது ராஜா வந்தார், இயேசு கிறிஸ்து முகமது நபி இப்ப என்ன அனுப்பி இருக்கிறாரு. கடவுள் நேரம் வந்து போய் வரமாட்டாரு. உலக ஜனங்களுக்காக ஒரே கடவுள் தான் இருக்கிறாரு, போய் வரமாட்டாரு. என்ன அனுப்பி இருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகளை உலக ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அமெரிக்கா உலக எத்தனை நாடு இருக்கிறது. அமெரிக்காவை பற்றி மட்டும்தான் என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் ஆதி முதல் 2019 குறிப்பிட்டு 17/1/2019 என் மனைவி இறக்கிறாள். அவள் இறந்த பிறகுதான் என்னென்ன செய்யுங்கிறது எனக்கு சொல்றாரு, என்னென்ன படிங்கிறது சொல்றாரு. 2019 முதல் திருக்கதர்சனம் கூறி வருகிறார். 2019 ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு? ஆரம்பத்தில் சொல்லும்போது அமெரிக்க ஜனங்களுக்கு விரோதமாக கருத்து நீட்டி இருக்கிறேன், அமெரிக்க ஜனங்களை வாதைகளால் வாதிப்பேன் சொன்ன வார்த்தை நான் போட்டிருக்கேன் பாருங்க, லிங்க்ல கொடுத்துருக்கேன் பாருங்க சொன்னாரு. அதே மாதிரி 2020 கொரோனா உலகமும் கொடுக்கிறாரு. உலக ஜனங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு. அது வேற. அமெரிக்கா பத்தி பேசும்போது அமெரிக்க ஜனங்களுக்கு கொரோனா வைரஸ் அதிகமாக கொடுப்பேன், அமெரிக்க ஜனங்களை வாதினால் வாதிப்பேன், கொரோனா சொல்ல வாதினால் வாதிப்பேன்னு சொன்னாரு. அது மாதிரி 2020 கொரோனா உலகமும் கொடுக்கிறாரு. எல்லா நாடுகளும் இருக்குது. நம்ம அமெரிக்காவில் மட்டும் அதிகமா இருக்கிறது. எல்லாம் பாருங்க, இருக்காட பாருங்க, அமெரிக்கா அதிகமா இருக்கிறது. நிறைய ஜனங்க அமெரிக்காவில் இறக்குறாங்க. நிறைய அது இருக்காட பார்த்து பாருங்க, லிங்க்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து பாருங்க, இறக்குறாங்க. அதை கொடுத்துறாரு. அப்புறம் அமெரிக்க அதிபர் அப்ப 2019 அமெரிக்க அதிபராக இருந்தா டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு விரோதமாக என் கருத்தை நீட்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அவன் அதிகாரத்தை நான் பறிப்பேன், அதிகாரத்தை முடி கொண்டு வர சொன்னார் திருக்க தரிசனம். 2020 எலெக்ஷன் தேர்தல் நவம்பர் நடத்தி நினைக்கிறேன். தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோற்றாரு. ஜோ பிடன் புதிய அதிபராக பதவியேற்றாரு. சொன்னது நிறைவேறிச்சு. அதே மாதிரி இப்ப சொன்னது நிறைவேறும். 2019 சொன்னது நிறைவேறியது. இப்போ சொல்ல திருக்கத்திலும் அதிகமாக நிச்சயமாக அமெரிக்காவில் கொரோனா அதிகமாகவும் விசுவம் கொடுக்கும். நிச்சயமா நிறைவேறும். கடவுள் திருக்கத்திலும் பொய்க்காது. நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்மா. உலக ஜனங்களே, என்னடா திருக்கதர்சி சொல்லியிருக்கான்னு சொல்லாதீங்க. நான் திருக்கதர்சி கிடையாது. திருக்கதர்சி நான் சொல்றது கிடையாது. என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தாவியை நிரப்பி அவர் எனக்குள்ளாக புகுந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளைத்தான் நான் சொல்லுகிறேன். திருக்க தரிசனம் நான் திருக்க தரிசனம் சொல்றேன். கடவுள் தான் திருக்க தரிசனம் சொல்றாரு. கடவுள் யார், கடவுள் யார், கடவுள் யார்? எல்லாத்துக்கும் பெரிய போட்டி. கடவுளுக்காக போட்டி கிடையாது. கடவுளின் பேரை சொல்லி மதச்சண்டை. இந்து, முஸ்லிம், கிறிஸ்து, பௌத்தம், சீக்கிரம் எல்லாம் சண்டை போற காரணம் கடவுளின் பேரை சொல்லி மதச்சண்டை போடுறாங்க. கடவுள் வேறுபாடு கிடையாது. கடவுள் ஒரே கடவுள் தான். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இஸ்லாமிய வணங்கக்கூடிய அல்லாஹ் இறைவன். அவர்தான் அல்லான்னு சொன்னா அவர் தான், இறைவன் சொன்னா அவர் தான். முகமது அவரால் அனுப்பப்பட்ட ஒரு திருக்கதரிசி, இறை தூதர். அதே மாதிரி கிறிஸ்துவ கொண்டா இயேசு மேல பார்க்க பிதாவே என் தேவனை கட்டுன்னு சொல்ல மாதிரி யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தர் அவர்தான் கடவுள். இயேசு கிறிஸ்து அவரது குமாரன், இறை தூதர், கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவர். இந்துக்கள் எடுத்துக்கொண்டா அவங்க எல்லாம் மேல பார்ப்பாங்கல்ல, கடவுளே, தெய்வமே, ஆண்டவரே, இறக்கம் இல்லையா கேட்பாங்கல்ல, அவர் தான் கடவுள். அவர்தான் அனுப்பப்பட்டவர் தான். மற்றவங்க எல்லாம் 12 சித்தர்கள், பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் அவர் அனுப்பப்பட்டவங்க தான். கடவுளின் ஞானம் அறிவு கிடைக்கப்பட்டவங்க தான். அவரைத்தான் நான் கடவுள்னு சொல்றேன். நான் யாரையும் பிரிச்சு சொல்லல. இவங்க ஒரு பாதையில போறாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ பாதையில போறாங்க, இந்துக்கள் ஒரு பாதையில போறாங்க. எல்லாம் பாக்குறது மேலதான் பாக்குறாங்க, கீழே பார்க்க பூமியை பாக்குறது கிடையாது. மேலதான் பாக்குறாங்க. அப்பா கடவுளே, ஒரு விவசாயிங்க அடிங்க, தெய்வமே மேலதான் பார்ப்பான். தெய்வமே இறக்கம் இல்லையா அப்படிமா கீழே பார்த்து தெய்வமே இறக்கம் இல்லையான்னு சொல்ல மாட்டான். மேலதான் பார்ப்பான். இஸ்லாம் மேலதான் பாக்குறாங்க, இறைவான் மேல பாக்குறாங்க. இயேசுக்கு மேலதான் பார்த்தாரு, அவரை மேலதான் பாக்குறாரு. அங்க இருக்காரு கடவுள். அவரா பூமிக்கு அனுப்பப்பட்டவன் இயேசு கிறிஸ்து. அது முன்னாடி மோசே, ஆபிரகாம், முகமது நபி, இப்ப என்ன அனுப்பி இருக்கிறாரு. நம்புங்க.
என்னடா இவன் பெரிய கடவுளா அனுப்பப்பட்ட அப்படின்னா என்ன சாதிச்சான்னு கேட்டீங்கன்னா நிறைய திருக்க தரிசனம் 2008 முதல் திருக்க தரிசனம் என்னை பற்றி நான் சிறையில் இருக்கிறேன். 12 வருஷம் சிறையில் இருக்கிறேன். 2006 முதல் 2012 வரை சரியா 12 சிறையில் இருக்கிறேன். 2008 முதல் என்னோட திருக்க தரிசனம் கூறி வருகிறார். அனைத்து நடந்து கொண்டு இருக்கிறது. அரசியலை பற்றி எப்போது பேச ஆரம்பிக்கிறார்? 2014 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் முதல் முறையாக செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பு கொடுக்கும்போது முதல்ல தீர்ப்பு நீதிபதி சொல்லுங்க என்ன சொல்லிட்டாரு, தண்டனை கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்புறம் 2015 விடுதலை கிடைக்கிறது. 2016 2014 ஜெயலலிதா அவர்களுக்கு விரோதமாக கருத்தை நீட்டி அவர் ஜெயலலிதாவுக்கு மரணத்தை கொடுப்பேன்னு என்ன சொன்னாரு. 5/12 மரணத்தை கொடுத்தாரு. அதுக்கு முன்பாக ஏடிஎம்கே தேர்தலை செய்கை செய்தாரு. கடவுள் தான் செய்தாரு. அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்ளுங்கள், செய்கை செய்கிறாரு. மே மாசம் 2016 ஏடிஎம்கே ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. 5/12 ஜெயில மரணம் அடைகிறாங்க. மரணம் அடைஞ்ச உடனே சசிகலா பற்றியும் ஓபிஎஸ் பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்களை தற்காலிக முதல்வர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த உடனே சொல்றாரு அவனுக்கு அப்ப தற்காலிகமானது 2 மாதம் ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கு சசிகலா அவர்களை பேசுறாரு. சசிகலா ஆரம்பத்திலிருந்து பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறது, அவங்க முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறது, முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன், அவளை நான் சிறைக்கு அனுப்புவேன், படிப்படியா சொல்லிட்டு வராரு. படிச்சு பாருங்க சொல்லிட்டு வராரு. சிறைக்கு அனுப்புறாரு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வருகிற முதலமைச்சர் வருகிறார். அவருக்கு ரொம்ப கருத்து நீட்டி இருக்கிறேன், அவன் அதிகாரத்தில் பறிப்பேன்னு சொல்றாரு. 2019 சொல்றாரு. 2021 தேர்தலில் 2019 சொல்றாரு. ஆட்சி அதிகாரத்தை முடிவு கொண்டு வர்றாரு. 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கே தோல்வி அடைகிறது. முக ஸ்டாலின் முதலமைச்சர் வருகிறார். முக ஸ்டாலின் எப்படி முதலமைச்சர் வருகிறார்? 2016 ஜெயலலிதா இருந்த உடனே 2017 சொல்லிட்டாரு. அடுத்த முதல் ஓபிஎஸ்க்கு அப்புறம் இபிஎஸ்க்கு அப்புறம் அடுத்த முதலமைச்சர் முக ஸ்டாலின் அன்னைக்கே சொல்லிட்டாரு. 2020 எலெக்ஷன் நடக்கும்போது சொல்றாரு, வராரு. இப்ப முக ஸ்டாலின் பேசுறாரு. முக ஸ்டாலின் ஆட்சி நீடிக்குமா? அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அவர் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா? பதில் சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் போட்டிருக்கேன், எல்லாம் லிங்க் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்க. எல்லாவற்றையும் பேசுறாரு. சொன்னது அனைத்தும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலை பற்றி சொல்லிட்டாரு. அடுத்த தேர்தலை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். வரையில் போடுவேன் நான் பாருங்க. கடவுளின் திருக்க தரிசனம் பொய்க்காது. எனவே அமெரிக்காவில் விரைவில் கொரோனா வைரஸ் அதிகமாகும், மரணம் அதிகமாகும், ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். தெரிந்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையா இருங்கள். கொரோனா குறைவா இருக்கும் போதே வெளியே போயிட்டு இருந்தா மாஸ்க் போட்டுக்கோங்க, டிஸ்டன்ஸ் கடைப்பிடிங்க, கை கால்களை கழுவுங்கள், முறைப்படி கை காலை கழுவுங்கள், சுத்தமாக இருங்கள். கொரோனா வைரஸ் வருகிறது. இவர்கள் எல்லாவற்றையுமே மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். நான் கடவுளா ஆரம்பிக்கப்பட்ட சேனல் கடவுளின் சேனல். இந்த சேனலில் தான் எல்லாத்தையும் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். எல்லா எபிசோடும் போட்டிருக்கேன். நான் எல்லா எபிசோடும் தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். லிங்க்ல கொடுத்துருக்கிறேன். தனித்தனி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனல் பொழுதுபோக்கான சேனல் அல்ல, உலக ஜனங்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய சேனல், கடவுளின் சேனல். பாருங்கள், கட்டாயம் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.